ரத்த குழாய்ன்றது உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இந்த ரத்த குழாய்ங்க நல்ல ரத்த குழாய்களை ஆர்ட்ரின்னு சொல்றோம். அது வந்து இருதயத்தில் ஆரம்பிச்சு எல்லா உறுப்புகளுக்கும் போகுது. ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாயில் அடைப்பட்டு போச்சுன்னா ஹார்ட் அட்டாக் சொல்றோம். அது மார்வழி வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இதே போல மூளைக்கு போற ரத்த குழாயில் அடைப்பட்டு வந்துச்சுன்னா ஸ்ட்ரோக் மாதிரி வந்து அதனால பக்கவாதம் வந்து மருத்துவமனைக்கு போறாங்க. இதே போலதான் காலுக்கு போற ரத்த குழாயில அடைப்பட்டு வந்தாக்கா கால் இழக்க நேரிடுது. இதையும் நாங்க வந்து லெக் அட்டாக் சொல்றோம். இது முதல்ல ஆரம்பிக்கும் போது கால் வழியா தான் ஆரம்பிக்குது. அதாவது நடந்து போறவங்களுக்கு நடந்து போற டிஸ்டன்ஸ் கம்மியாக்கிட்டே போகுது. இதை வந்து நாங்கள் பிளாடிகேஷன் சொல்றோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் 2 கிலோமீட்டர் நடந்தாக்கா அது நடக்க முடியாம போய் குறைஞ்சு போய் கிட்டத்தட்ட அது 500 மீட்டர் ஆகலாம். சிலருக்குமே நடக்க முடியாமையே போகலாம். கால் வந்து கலர் மாறி போயிடுது, புண்ணு வருது, கால் வந்து அழுக ஆரம்பிக்கிறது. அது வந்து ரொம்ப லேட் ஸ்டேஜ். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு குறிப்பு வந்துச்சுன்னா, அதாவது கால் வலியோ இல்லை கால் கலமாக ஆரம்பிச்சாவோ உடனே நீங்க ரத்த குழாய் நிபுணரை போய் பார்க்கறது ரொம்ப நல்லது.